மர்மம். நள்ளிரவில் கேட்கும் உருமிச் சத்தம். ஆற்றின் நடுவே ஆடும் சாமி. சுடுகாட்டு சாம்பலில் கொட்டப்படும் உருண்டை உணவுகள். மர்மம். வணக்கம். உலகத்தில் நல்ல சக்தி தீய சக்தின்னு 2 சக்தி இருப்பதா சொல்கிறாங்க. நல்ல சக்தியை கடவுள்னும் தீய சக்தியை இறப்புக்கு பின்னால் சொல்லப்படுகிற பேய், பிசாசு, பில்லி சூனியம், ஏவல்னு இப்படி நீண்டுக்கிட்டே போகுது. நல்ல சக்தியும் தீய சக்தியும் இருவேறு துருவங்களாக இருக்குது. ஆனால் இந்த நல்ல சக்தியும் தீய சக்தியும் சேரக்கூடிய இடமும் ஒன்று உண்டு. அது சுடுகாடு. சுடுகாட்டில் சிவன் இருப்பதா சொல்கிறாங்க. அந்த சுடுகாட்டு சாம்பலை திருநீராக பூசிக்கிறவும் உண்டு. அங்காளம்மன் கோயிலிருந்து அங்காளம்மன் புறப்பட்டு சுடுகாட்டுக்கு போய் மயான கொள்ள நிகழ்ச்சி ஒன்று நடக்குது இன்றைக்கும். அது சிவராத்திரியில் நடக்குது. அப்படி சிவராத்திரி திருவிழாவில் ஒரு பயங்கரமான சம்பவத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. சுடுகாடு நடுங்க வைக்கும் இடமாக பலராலும் பார்க்கப்படுகிறது. ஆனால் யதார்த்தத்தை எடுத்து சொல்லும் ஞான பூமியாகவும் கடவுளை வழிபடும் பகுதியாகவும் ஆழமான ஆன்மீக ஞானங்கள் போதிக்கின்றன. இவற்றின் ஒரு பகுதியாகத்தான் திருவண்ணாமலை மாவட்டம் உக்கல் என்ற ஊரில் நடத்தப்படும் திருவிழா விளங்குகிறது. ஆம், அது சுடுகாட்டில் நடத்தப்படும் திருவிழா. மயான கொள்ளை திருவிழா என்ற பெயரில் சிவன் ராத்திரி அன்று பல்வேறு பகுதிகளிலும் திருவிழா நடத்தப்படுகிறது. என்றாலும் இங்கு நடக்கும் திருவிழா கொஞ்சம் கூடுதலாக மிரள வைக்கிறது. இங்கே செய்யாறு என்கின்ற புகழ்பெற்ற ஆறு தென்படுகிறது. அந்த ஆற்றின் உள்ளேதான் சுடுகாடும் இருக்கிறது. வேறு எந்த பகுதியில் சுடுகாடு அமைத்து கொடுத்தாலும் அது தேவையில்லை என்று கூறும் ஊர் மக்கள் புனிதமான இடமாகவே இந்த ஆற்றின் ஓரத்தை கருதுகிறார்கள். ஜனங்க எங்களுக்கு சுடுகாடு வேணாம், நாங்கள் ஆற்றுல தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல தான் வச்சுக்கிறாங்க. இது வரலும் வேணாம், இடமே எங்களுக்கு அதாவது புண்ணிய சேஸ்திரம் மாதிரி இது. அதாவது கங்கா, யமுனா, காவேரி, அந்த காசி தீர்த்தெல்லாம் குளிக்கிற மாதிரி இந்த செய்யாத்தில் வச்ச ஜனத்துங்களுக்கு அது ஒரு புண்ணிய ஸ்தலம் மாதிரி. ஐயாவில் எங்களுக்கு எங்கேயும் சுடுகாடு தேவையில்லை, நாங்கள் ஆற்றுல தான் வைக்கணும், எங்கள் புண்ணிய ஸ்தலம் நாங்கள் தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க பூரா இங்கே தந்து வைக்கிறாங்க சார். இப்படி புனிதமாக கருதப்படும் இந்த மயானத்தில்தான் சிவன் ராத்திரி என்றும் அதற்கு மறுநாளும் மிரள வைக்கும் வினோத பூஜைகள் அரங்கேறுகின்றன. அது ஆற்றங்கரையோரம் இருக்கும் அங்காள பரமேஸ்வரியின் திருவிழாவை மையப்படுத்தி நடக்கிறது. ஆலயத்திற்குள் வளர்ந்திருக்கும் மிக பெரிய புற்றுக்கும் அம்மனின் அலங்கார சிலைக்கும் பயபக்தியோடு பூஜைகள் நடத்துகின்றனர்.
மொத்தம் 7 நாட்கள் நடத்தப்படும் திருவிழா சிவன் ராத்திரி அன்றுதான் துவங்குகிறது. உள்ளே வந்து புத்து இருக்கிறது வந்து சுயமாக உருவானது. இது நாங்களாக ஏற்படுத்தினதில்லை. அது சுயமாக உருவானு பார்த்தா கோயிலே கட்டிக்கிறக்காங்க. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள் தாத்தா சொன்னது 1000 வருஷத்துக்கு முன்பு நாங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது அந்த சுடுகாட்டு சாம்பலை வச்சு குறி சொல்லி ஊர் மக்களுக்கெல்லாம் நல்லது சொல்லி பண்ணிட்டு இருந்தாருங்க. அது ஜனங்கள் நம்பிக்கையாக ஏற்படுத்தி அது வருஷமாக அதிகப்படியாகி கோயில் ஒன்று உருவாக்கி அதை வருஷமாக நடத்திட்டு இருக்குங்க. நாங்கள் எங்கள் சொந்த இதிலே பண்ணிகிட்டு இருக்கோம், 4 பங்காளிங்க மாற்றி. சிவன் ராத்திரி அன்று நள்ளிரவு 12 மணிக்கு மேல் ஆற்றின் நடுவில் நடக்கும் மிரட்டும் நிகழ்வுகளை சிலர் நம்மிடம் கூறினார்கள். இங்கே ஆத்தங்கரில் நைட்டு 12 மணிக்கு வந்து 10 மணிக்கு கோயிலாண்ட ஜோடிச்சுட்டு ஆத்தங்கரில் 10 மணிக்கு வந்து வர்ணிப்போம். 12:01 ஆச்சுன்னா அங்கே வந்து அம்மன் அருள் சொல்லுது. அந்த இடத்துல வந்து சுடுகாட்டில் வந்து அந்த இடத்துல பிறண்டு சுடுகாட்டில் தேங்காயெல்லாம் உடைச்சி பூசணிக்கெல்லாம் உடைச்சிட்டு அந்த அம்மன் கோடு போட்டு போவோம். அந்த இடத்துல அம்மனுக்கு ஆற்றுல வந்து குடம் சிங்கரிப்போம். குடம் சிம்பாரிச்சு பம்பை உடுக்கெல்லாம் வச்சு அண்ணன் நைட்டு அம்மனை வர வைப்போம். நாம் நள்ளிரவு நேரத்தில் அந்த ஆற்றில் நடந்து சென்றோம். தூரத்தில் தெரிந்த சிறு வெளிச்சமும் அங்கிருந்து வந்த உருமி சத்தமும் நம்மை மிரட்டியது. செய்யாருங்கிற இந்த ஆற்றை காசி ராமேஸ்வரம் போல ஒரு புனிதமான இடமா நினைக்கிறாங்க இந்த ஊர் மக்கள். இவங்களுக்குன்னு தனியாக ஒரு சுடுகாடு கொடுத்தா கூட ஆற்றுக்கு நடுவில் புதைப்பதும் சுடுவதும் தான் தங்களுடைய பிரியம்னு சொல்கிறது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஒரு சிவராத்திரியில் நட்ட நடு நிசையில் 12 மணிக்கு மேலே இங்கே சில விசித்திரமான நிகழ்ச்சிகள் நடக்குது. அந்த விசித்திரமான நிகழ்ச்சிகளை நாம் இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம். அங்காள பரமேஸ்வரியினுடைய ஆத்மா இந்த உலகத்துக்கு ஒரு கூடு தேவை. மர்மம். மர்மம். உக்கல்ங்கிற கிராமத்தில் நடுநிசையில் நிகழ்ந்த அந்த நிகழ்ச்சி வினோதமாகவே இருந்தது. நட்ட நடுநிசையில் அந்த ஆற்றின் குறுக்கே நடந்து செல்லும்போது அந்த உருமி சத்தமும் அந்த பாட்டும் எங்களை பயமுறுத்தியது. அதைத் தொடர்ந்து அங்காளம்மன் வந்ததையும் அதை பார்த்து ஆவேசமாக ஆடியதையும் இப்போது நீங்கள் பார்க்கலாம். நள்ளிரவு நேரத்தில் ஆற்றின் மையப்பகுதிக்கு சென்றபோது அங்கே உருமி மற்றும் இசைக்கருவிகளின் பின்னணியில் அம்மனை வருந்தி அழைத்துக் கொண்டிருந்தார்கள்.